அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளும் அவர்கள் மனித குலத்திற்கு சொன்ன அறிவுரைகளும் மீள்பார்வை செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கிற பயன் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் இனி வரப்போகிற மனித குலத்திற்கும் நன்மை பயப்பதாக இருக்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரியில் 2320வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் சஹீஹான தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் எக்ரிசு கர்சன். ஒரு முஸ்லிம் அவர் அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடி இந்த உலகத்தில் ஒரு மரத்தை நட்டு விட்டு செல்கிறார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, அதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நியத்தோடு ஒரு மரத்தை நட்டுவிட்டு செல்கிறார். அவ் எஸ்ரவு ஜர்அன், அல்லது ஒரு விதையை அவர் தெளித்து பயிரிடுகிறார். அதன் மூலமாகவும் தனக்கும் தன் முன்னால் இருக்கிற சமுதாயத்திற்கும் பயன் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர் செய்கிறார். அதற்கு பிறகு ஃபயாக்குலு மின்ஹு தைருன், அவர் எந்த மரத்தை அவர் நட்டாரோ, எந்த பயிரை விதைத்தாரோ அதிலிருந்து பறவைகள் சாப்பிடுகிறது. அவ் இன்சானுன், அல்லது மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். அவ் பஹீமத்துன், அல்லது கால்நடைகள் சாப்பிடுகிறது. அப்படி சாப்பிட்டால் இல்லா காணலகுபிகி சதக்கத்துன், இவர் செய்த அந்த நல்ல காரியத்தின் காரணமாக இவருக்கு சதக்காவாக அது எழுதப்படுகிறது. பார்த்தா நமக்கு சின்ன அதிசயமாக தெரியுது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கு பதிவு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான மேட்ரு இது. என்னது? அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக மரம் நடுதல், அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக விதையை தெளித்து பயிர் பண்ணுதல் போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் தான் வாழுகிற அந்த நேரத்திற்கு மாத்திரம் பயன் தரும் என்று நினைக்காமல், நான் இறந்ததற்கு பிறகும் அந்த நன்மை எனக்கு வர வேண்டுமானால் அதை அல்லாஹ்வுக்காக நான் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்து இந்த ஹதீஸில் விளங்குகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேறு பல இடங்கள் அவர் இந்த கருத்துப்பட எப்படின்னாக்கா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. 3 விஷயங்களை தவிர. என்னென்னது? தொடர்ந்து கபருக்கு வரக்கூடிய தர்மம், அதற்கு பிறகு கல்விக்காக இவர் செலவிட்ட விஷயங்கள், 3வது பிள்ளைகளை அல்லாஹ்விடம் கையேந்துவதாக விட்டு செல்லுதல், துவா செய்பவர்களாக விட்டு செல்லுதல். இவருக்கு மாத்திரம் துவா செய்யறதில்லை. சில பேர் அப்படி வழங்கிக்கிறாங்க அந்த ஹதீஸில் படிச்சுட்டு. என்னது? தன் பிள்ளைக்கு தனக்கு மாத்திரம் துவா செய்யறதில்லை, அந்த பிள்ளை அல்லாஹ்விடமே கேட்கிற மாதிரி உள்ள கொள்கையையும் அந்த பிள்ளைக்கு விதைத்து விட்டு செல்ல வேண்டும். வேறு யாருமே கையேந்திரக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் அவருக்கு தர்மமாக கணக்கிடப்பட்டு கபர்ஸ்தானத்தில் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கியாமத்து வரைக்கும். எப்போ எழுப்ப போடுறோமோ அது வரைக்கும் வரும். அவர் ஒரு ஆட்டு சொல்லியிருப்பார், இப்படியே அது வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த செய்திகள் எல்லாம் தெரிந்து கொண்ட நம்முடைய முன்னோர்கள் தான், முன்னோர்கள் ஏன் சொல்கிறேங்கிறது நான் பின்னாடி சொல்கிற காரணம், இந்த அதிசயெல்லாம் தெரிந்து கொண்ட முன்னோர்கள் தான் தாங்கள் வாழுகிற அந்த காலத்தில் தங்களிடம் இருந்த சொத்துக்களையும் தங்களிடம் இருந்த பொருளாதாரத்தையும் தங்களிடம் இருந்த இன்னும் பல விஷயங்கள் நல்ல அறங்களையும் சமுதாயத்துக்கு விட்டு விட்டு சென்றார்கள். ஒரே காரணம்தான், என்னது? நான் விட்டு செல்லுகிற இந்த நிலம், இந்த சொத்து, இந்த பொருளாதாரம், இந்த மரம், இந்த விளைச்சல்கள், இது போன்ற பயன் தரக்கூடிய, மக்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இதை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? வக்ஃப் செய்கிறேன். வக்ஃபு என்றால் அதுக்கு அரபி இலக்கணத்தில் அர்த்தம் என்னன்னா, வக்ஃபு என்ற வார்த்தைக்கு நீங்கள் சவுதி இல்லாமல் நான் பார்த்துருக்கேன். வக்கஃப் அடிமாங்க. வக்கஃப்னா நிற்கிறது, நிற்பாட்டுறது. வக்ஃபுன் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நிறுத்தி கொள்ளுதல். எதுக்காக நிறுத்தி கொள்ளுதல்? அல்லாஹ்வுக்காக நான் இந்த இடத்தை கொடுத்து விட்டேன், இந்த நிலத்தை கொடுத்து விட்டேன், இந்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டேன், மரத்தை நட்டு விட்டேன், இவைகளெல்லாம் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நான் செலவு செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதற்காக நான் செலவு செய்து விட்டேன். இதற்கு பிறகு எனக்கும் யாருக்கும் இதில் தொடர்பு கிடையாது. எனக்கு அல்லாஹ் கூலி தருவான். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதுக்கு பேர் தான் வக்ஃபு. நீங்கள் சமூக வலைதளங்கள் இன்றைக்கு பார்க்குறீங்க, வக்ஃபு பற்றி சர்ச்சைகள் எழுது கொண்டிருக்கிறது, அரசியல் ரீதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒருவர் கூட அதில் பேசிக் எடுத்து பேசுன மாதிரி தெரியல. சொல்ல நம்ம சும்மாவில் பேசுவோம் சொல்லலாம். புரியா? அந்த வக்ஃபுடைய பேசிக் என்ன என்று சொன்னால், மார்க்கத்தை விளங்கிய நம்முடைய முன்னோர்கள் அந்த தன்னிடம் இருக்கிற அந்த சொத்துக்கள், அந்த நிலம் என்னை படைத்தவனுக்காக நான் ஒப்பித்து விடுகிறேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் எந்த விஷயத்திற்காக நான் கொடுக்கிறேனோ அந்த விஷயத்திற்காக மாத்திரம் அது செலவு செய்ய வேண்டும். இதுதான் கருத்து. வக்ஃபுடைய கருத்து இதுதான். வக்ஃபை யார் முதல்ல செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆய்வு செய்து பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்த தோட்டங்கள் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு செய்த தோட்டங்கள் இருக்கிறது ஆரம்ப காலத்தில். அந்த தோட்டங்கள் இன்றும் அதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீங்கள் மதினா போனால் பார்க்கலாம். நீங்கள் ஜியாரத்து போகும்போது உம்ரா செல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்த தோட்டம் இன்றும் இருக்கிறது. அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அங்கே இருக்கிற பேரிச்சம்பழங்கள் எல்லாம் அதை கணக்கு பண்ணி ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு, அது மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ இந்த சமுதாயத்தில் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான கணக்கு வழக்குகள் இன்றும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு கொடுத்த அந்த விஷயமும் இன்றும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக உலக அளவில் இது போன்ற ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிறகு முன்னோர்கள் எங்கெல்லாம் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வக்ஃபு செய்திருக்கார்கள். நம்ம வரலாற்றை படிக்கும் போது தெரியுது. நீங்கள் கூகுளில் போய் டச் பண்ணி பாருங்கள். உதாரணமாக ஜாமியல் அஸ்கர் இருக்குல்ல எகிப்தில், அந்த ஜாமியல் அஸ்கர் பல்கலைக்கழகத்துக்கு நம்ம நாட்டில் சொத்து இருக்குது. நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். பல நாடுகளில் சொத்து இருக்குது. இதெல்லாம் எதற்காக செய்தார்கள் முன்னோர்கள் என்று சொன்னால், இது நான் கொடுக்கிற இந்த சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். நான் எதற்காக கொடுத்தேனோ அதற்காகத்தான் செலவு செய்ய வேண்டும். வேறு எந்த காரணமும் இதில் இருக்கக்கூடாது. என்ன காரணம் இங்கே சொல்லப்படுது? ரசூல் என்ன சொன்னாங்க இந்த ஹதீஸில்? நீங்கள் செய்கிற அந்த மரம் நட்டாலும் சரி, நிலத்தை கொடுத்தாலும் சரி, பயிர் பண்ணாலும் சரி, அல்லாஹ்வுக்காக கொடுத்த பிறகு அதன் மூலமாக அனுபவிக்கிற அந்த ஆள்கள் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் தர்மமாக கணக்கிடப்படும். யாருக்கு சொந்தம் இது? அல்லாஹ்வுக்காக கொடுத்தவருக்கும் அல்லாஹ்வுக்குமானது. இது அல்லாஹ்வுக்காக கொடுத்தவருக்கு கூட சொந்தம் கிடையாது சொத்து. இதுதான் இந்த வக்ஃபுடைய மெயின் சப்ஜெக்ட். வக்ஃபுடைய மெயின் சப்ஜெக்ட், நான் ஒரு சொத்தை கொடுத்துட்டேன்னாக்கா எனக்கு அதுக்கு அப்புறம் சம்பந்தம் கிடையாது. நன்மை மாத்திரம் எனக்கு கொண்டிருக்கு. இதில் பின்னால் வந்தவர்கள் குழப்பம் செய்த காரணத்தினால தான் இன்றைக்கு சமுதாயத்தில் சந்தை பொருளாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. குழப்பத்தை பின்னால் வந்தவர்கள் வக்ஃபுடைய அந்த யதார்த்த விஷயத்தை ஒழுங்காக விளங்காத காரணத்தினால, இதுபோன்ற ஹதீஸ்கள் விளங்காத காரணத்தினாலும், அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் என்ற அந்த விஷயத்தில் இவங்க சரியாக பராமரிக்காத காரணத்தினாலும், அதுக்கு பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் கொள்கை அற்றவர்களிடம் சென்ற காரணத்தினாலும், இதையும் மென்ஷன் பண்ணீங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றுகிற கூட்டத்தில் இந்த சொத்து பேசினாக்கா சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. சென்றது எங்க? முன்னோர்கள் எழுதி வைத்தது அல்லாஹ்வுக்காக. கையில் போனது மார்க்கம் தெரியாதவர்கள் அதிகமாக.
குர்ஆன் ஹதீஸை வந்து விளங்காதவர்கள் இவங்கள்ட்ட போனதுனால தான் இன்றைக்கி வந்து எதிரிகள் வந்து அதை ஆக்குபை பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன பிள்ளையில பாடம் படிச்சிருப்போம். எப்படி 2 பேர் ஒரு விஷயத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 3வது வந்து ஒரு பூனை வரும் அந்த ரொட்டியை பங்கு பிச்சு கொடுக்கறதுக்கு. இதில் கூட இருக்குது அது கொஞ்சம் கடிக்கும், இந்த பக்கம் கூட இருக்குது அது கொஞ்சம் கடிக்கும், மொத்தமாக 2 பேர். அதுக்கு தான் அவன் வந்து இப்போ என்ன செய்கிறான், குறுக்க போந்து வக்ஃபுங்கிற பேரில் இது வந்து ஊழல் நடக்குது, நான் இதை வந்து கைப்பற்ற போகிறேன், இதை வந்து ஒரு சட்டத்தை கொண்டு போகிறலாம் சொல்கிறான். அவன் அது விரிவாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் இன்ஷால்லா பேசுவோம். அதனால் இங்கே வந்து தவறு நடந்திருக்கிறது. இந்த வக்ஃபு என்ற இந்த விஷயத்திற்கு சரியான அர்த்தம் தெரியாதவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனால அது விற்கப்பட்டும் வாங்கப்பட்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அது யார் சொன்னால் ஒத்துக்க தான் ஆகணும். ஏன்னா உண்மையை வந்து நம்ம உறக்க சொல்லி தான் ஆகணும். அங்கே அந்த மூடிய மந்திரம்லாம் பண்ண முடியாது. மூடலாக நம்ம சமுதாயத்தில் அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. அப்போ இதை வந்து என்ன செய்யணுனாக்கா சரி பண்ணணும். இவங்க முதல்ல இது வந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் இவங்க எப்போ வந்து கையை வைக்க வந்துட்டானோ இவங்க என்ன செய்யணும், அதை சரியாக திருப்பி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரியாக திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி எத்தனை உதாரணம் கலைஞர்கள் எத்தனை சொத்துக்கள் வக்ஃபு இருக்குது உங்கள் முன்னோர்கள் கேட்டு பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு எனக்கு நான் வந்து 10 மாதம் தான் ஆகுது, எனக்கே தெரியும் எந்தெந்த இடங்களாம் வக்ஃபு சொத்துன்னு இன்றைக்கி நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன், ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன். உண்மையை சொல்கிறேன். 10 மாதத்துலேயே எந்தெந்த ஏரியான்னு என்னாலே சொல்ல முடியும். இப்போ வக்ஃபு சொத்துக்கள் தான் எல்லாமே ஆக்குபை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் சொத்து யார் செய்ய வேண்டியது, இங்கே இருக்கிற கணவனை இழந்தவர்கள், வீடு இல்லாதவர்கள், பிள்ளைகளுடைய படிப்பிற்கு, மதரசாவுடைய வளர்ச்சிக்கு, பள்ளிக்கூடங்களில் வந்து மதரசா ஏற்படுத்துவதற்கு இந்த முஸ்லீம் ஸ்கூல்னு வச்சுருக்காங்களா இல்லையா நம்ம ஊரில் முஸ்லீம் ஸ்கூல் உள்ள அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ள பள்ளிவாசல் இருக்கணும். வக்ஃபுடைய சட்டம் அது. படிக்க போகிற பிள்ளைகள் 5 நேர தொழுகை அங்கே அந்த 3 நேர தொழுகை அங்கே நிறைவேற்றணும். எங்கள் லொஹர் அசரை அதற்கு அங்கே வந்து இமாம் ஏற்படுத்தப்பட வேண்டும், மோதின் ஏற்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவைப்பட்ட சாப்பாடு கொடுக்க வேண்டும். இவ்வளோ எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த உங்கள் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால, அதிகாரம் வேறு எங்கே சென்ற காரணத்தினால, மார்க்கம் ஒழுங்காக விளங்காத காரணத்தினால மக்களுக்கு சேர வேண்டிய அந்த விஷயங்கள்லாம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுத்தது எல்லாமே நாம் கொடுக்குற விஷயங்கள்லாம் தர்மமாக ஆகும் என்ற எண்ணத்தை இந்த அதிசலாம் படித்து தான் கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ யாரும் கொடுக்கறது இல்லை. இப்போ அக்ஸா பள்ளிக்கு ஏதாவது சொத்து இருக்குதா? அக்ஸா பள்ளிக்கு ஒரு சொல்ல தாவா பண்ணுறாங்கல்ல, எங்கள் வீட்டில் அக்ஸா பள்ளிக்கு எழுதி வைக்கிறோம், வக்ஃபு செய்கிறோம் உண்டா? இப்போ அல்லது ஒரு கடையை எழுதி வைத்து வருங்காலத்தில் அக்ஸா பள்ளியுடைய கொள்கையை சரியாக சொல்லுகிறார்கள், அதனால் நாங்கள் வந்து இதுக்கு வந்து வக்ஃபு சொல்லி போயிருக்கிறோம். இந்த காலத்தில் ரொம்ப -0 தான் வக்ஃபில். எப்பயோ கொடுத்த சொத்துக்களை அதை கூட சரியாக பயன்படுத்தாமல் சிதறி போய் கிடக்கிறது. அதை நம்ம வந்து பொது வழியில் நம்ம வந்து என்ன செய்யணும், இதை வந்து அறிவித்து விட்டு அந்த நிர்வாகத்தை சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது, தாய்களுக்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு எதிரிகள் வந்து அதை ஆக்குபை பண்ணுவதை விட்டும் தடுப்பதற்காக நம்ம ஃபோர்ஸாக எதிர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன் அவன் வர நோக்கம் வந்து நமக்கு நல்லது செய்ய வரல, அவன் வர்றது நல்லது செய்யவில்ல. அவன் ஆச்சரியப்படுறான், என்னடா இந்தியாவில் 3வது இடத்துல இவ்வளோ பெரிய இடங்கள் இருக்கிறது, அது இது வந்து நம்ம வந்து இந்தியா விட்டு இவனை விரட்ட வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகும் போல இருக்குது. கணக்கு பண்ணி பார்க்குறோம், லேண்டோடைய அந்த சர்வே கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8,65,000 லட்சம் ஏக்கர் இருக்குது, 3வது இடத்துல இருக்குது சொத்து இந்தியாவில். அப்போ அவன் என்ன பார்க்குறான், ஆஹா இவனை விரட்ட முடியாது போல இருக்குது பாகிஸ்தானுக்கு, இதெல்லாம் வந்து இப்படி வச்சுருக்காங்க. சட்டத்தை நம்மால் உள்ள பூந்தாக்கா இது ஆக்குபை பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் லேசாக காணாமல் பார்க்கலாம். அது ஒன்றும் நடக்காது. நீ வந்து சூழ்ச்சி பண்ணாலும் என்ன நீ வந்து மோசடி பண்ணாலும் இந்த இஸ்லாத்துடைய ஜோதியை அழிக்க முடியாது. நல்லா சொல்லியாச்சு. அதற்கான வேர்கள் எல்லா உலகம் முழுவதும் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். பல அறிஞர்கள் மூலமாக, செல்வந்தர்கள் மூலமாக அல்லாஹ் வந்து உலகம் முழுவதும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சொல்லிட்டு சப்பல வருது, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிர். இந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் இஸ்லாம் என்ற இந்த ஒளி பரிபூர்ணமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். எவன் அதுக்கு எகன்ஸ்டா பண்ணாலும் அவர்களெல்லாம் மட்டமாக ஆகிவிடுவார்கள். அதனால நம்ம தரப்பில் வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்ம தரப்பில் இதெல்லாம் சரி காண வேண்டும். தேவைப்பட்டால் அதற்காக டீம் அமைக்க வேண்டும். நமக்கு தரமாட்டாங்க. இப்போ அக்ஸா பள்ளிக்கு வந்து பக்ஸை தரமாட்டாங்க, இவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம தவிர்க்கிறது. நம்ம யாரு? நம்ம குர்ஆனி ஹதீஸை பேசக்கூடியவர்கள் தவிர அங்கே வந்து அதிகாரம் அங்கே மாட்டிடுச்சு. இப்போ எங்கே தர்கா வழிபாடு உள்ளவர்களிடத்திலும் மார்க்கத்துக்கு புறநான கொள்கையை சொல்வதற்கு அதிகாரம் மாட்டிடுச்சு. இப்போ எப்படி இங்கே எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க?
அப்போ அதுக்கு தீர்வு வந்து நம்ம தான் இதுக்கு ஆலோசனை பண்ணணும். இது ஒரு தாவாக தான் நம்ம செய்யணும். இது எவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம்ல, இதையும் ஒரு தாவாக எடுத்துக்கொண்டு இந்த எமர்ஜென்சி காலத்தில் அதை பற்றி சரியான விழிப்புணர்வு உள்ள உலமாக்களை, ஆலிம்களை அவங்களை அழைத்து அதற்கான சரியான கேரக்டர் மக்கள்கிட்ட சொல்லணும். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இருக்கிற மாதிரி உள்ளது மாதிரி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வர வேண்டும். இது போன்ற அதிசயம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து பாருங்கள், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொன்னது இன்றைக்கு கச்சிதமாக பொருந்தது அதிஸ். அப்போ முன்னோர்கள் தர்மத்திற்காக விட்டு சென்ற சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் நன்மையை நாடி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு தர்மம் என்று எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கு அது வேறு கைப்பக்கம் அவர்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள் என்பதை நாம் விலகிக் கொண்டு இந்த குறுகிய நேரத்தில் வந்து வேறு பொருளுக்கு நான் அந்த கருத்தை விதைத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சிந்தித்து பார்த்து எந்த விஷயத்தை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் படித்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமாக தான் இருக்கிறது. நடைமுறைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்துது. அப்போ அதனால் இது போன்று ஹதீஸ்களை கேட்கும் பொழுதும் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் போதும் அது விளக்கத்தை படிக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ராக இன்னொரு நாலேஜ் வருகிறது. அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை கொண்டு ஈமானை வழிப்படுத்தி கொண்டு நடைமுறையில் இருக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கா இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் இது கச்சிதமாக பொருந்தது பாருங்கள் இன்றைக்கு. அதனால் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இது போன்ற கிளாஸ்கள்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. 5 நிமிடம் 10 நிமிடம் பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை கிளாஸில் இது போன்ற கிளாஸில் நீங்கள் வந்து அமர்ந்து இந்த விஷயங்களை கேட்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வரும், உண்மைகள் புலப்படும், அதன் மூலமாக ஈமான் வலுப்பெறும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நானும் அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பதற்கும் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கும் வளர்க்குமா நல்லொரு பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.